Hi friends, welcome to Food Simple Food. Happy morning, have a nice day. இப்போ மார்னிங் 6 o'clock ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும் பேர்ட்ஸ்லாம் இருக்காங்க. அழகான சூரியன் வந்துட்டுருக்காரு. இது கூடவே பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய செடி கொடிகள் பார்க்குறப்ப மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஆளை காட்டுறேன். அவங்க நம்ம வீட்டுக்கு டெய்லி ஒரு பேர்ட்ஸு, ஆனால் கீழே மட்டும் வரமாட்டாங்க, மரத்துக்கு மேலேயே இருந்து சவுண்டு மட்டும் கொடுப்பாங்க. பட் இவங்களை வந்து கொஞ்சம் தான் தெரியுது பாருங்கள். இவங்க என்ன பேர்ட்ஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சாதம் அரிசி கழுவி தனியாக வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து கஞ்சி வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாதம் கிண்டலாம். இப்போ வந்து ஒரு 5 முட்டை வேக வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா வேகட்டும். இப்போ வந்து ஒரு 2 எலுமிச்சை பழத்தை எடுத்து கட் பண்ணி அதோடைய சாறை மட்டும் எடுத்துக்கலாம். லெமன் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் வந்து ஹீட் பண்ணணும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு முந்திரியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி, ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் ரொம்ப வந்து கலர் மாறக்கூடாது, பொன்னிறமாக தான் இருக்கணும். நம்ம ஆல்ரெடி வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து இதோட சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இதோட சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கிண்டிட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்தில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் லெமன் ஜூஸ்க்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்துக்கலாம். சாதம் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கிளறி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய லெமன் ஜூஸை வந்து இதோட சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம தாளித்து வச்சுருக்கிறத சேர்த்து இந்த மாதிரி பொறுமையாக நம்ம வந்து கிண்டி விட்டுறலாம். ஸோ நல்லா கலந்து விட்டுறலாம். அதே சமயம் சாதத்தை உடைக்காமல் பக்குவமாக கிளறி எடுத்துக்கணும். எப்போதுமே லெமன் ரைஸ் செஞ்சதுக்கப்புறம் உடனே சாப்பிடாம ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 1 ஹவர் இந்த மாதிரி வந்து ஊற வச்சு சாப்பிட்டோன்னா உப்பு காரெல்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும். வேக வச்ச முட்டை நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து இந்த மாதிரி தோசைக்கல்லை வச்சு ஆயில் போட்டு நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் லெமன் ரைஸ்க்கு. நம்மளோட சூப்பரான சுவையான லெமன் ரைஸ் முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.